வணக்கம். மேற்குறி செய்திகள். முன்னாள் ஆளுநர் பரூக் மரக்காயர் பிறந்தநாளை ஒட்டி ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பில் முன்னாள் ஆளுநர் பரூக் மரக்காயர் பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ராகுல்காந்தி தேசிய பேரவைத் தலைவர் ஆர். சேகர் தலைமையில் பேரவை துணைத் தலைவரும் பொதுக்குழு உறுப்பினருமான திருவேங்கடம் முன்னிலையில் அண்ணா சாலையில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான், கந்தசாமி உள்ளிட்டோர் ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் ராஜாராம், கோனேரி, லோகையன், மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் குமரன், கோவிந்தராஜ், இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் பிரபு, முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி சின்னக்கடை மார்க்கெட்டை சீரமைக்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சின்னமணிக்குண்டு அருகே பழமையான மீன் மார்க்கெட் உள்ளது. இங்கு 50க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மீன் விற்கும் தொழிலை செய்து வந்தனர். கடந்த 7 ஆண்டுக்கு முன்பு பழுதான மேற்கூரை மாற்றி அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக மேற்கூரை சேதமடைந்துள்ளது. மேலும் மின் இணைப்பு, குடிநீர், கழிவறை வசதிகள் சரிவர இல்லாமல் மீனவ பெண்கள் அவதியுற்று வருகின்றனர். இந்நிலையில் நேற்று பெய்த சிறிய மழை காரணமாக செல்வி என்ற மீனவ பெண் மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மீனவ பெண்கள் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் தலைமையில் சின்னமணிக்கூண்டு அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனையடுத்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அன்பழகன், புதுச்சேரி ஆளும் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அரசு தொடர்ந்து மீனவ சமுதாய மக்களை புறக்கணித்து வருவதுடன் சிறிய மீன் மார்க்கெட்டை கூட சீரமைக்க முன்வராதது கண்டிக்கத்தக்கது என்றார். சேதமடைந்த மேற்கூரையும் மின் இணைப்பையும் உறுதியளித்தபடி சரி செய்யாவிட்டால் அதிமுக தொடர் போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அன்பழகன் எச்சரிக்கை விடுத்தார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதியில் துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை முழுவதுமாக பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டின்படி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை அமைச்சருக்கு தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் வில்லியனூர் மாவட்ட தலைவி அனிதா, தொகுதி பொறுப்பாளர் ஏகாம்பரம், சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், தொகுதி பட்டியலின தலைவர் பிரகாஷ், தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, கணவாய்ப்பேட்டை ஆறுமுகம் மற்றும் பாஜகவின் முக்கிய பிரமுகர்கள் ஏராளமானோர் அமைச்சருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் உள்ள பள்ளியில் 500 மாணவர்களுக்கு கையேடு, கேம்பஸ் மற்றும் எழுதுபொருட்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன் ஏற்பாட்டின்படி அர்ஜுன சுப்பராய நாயக்கர் பள்ளியில் பயிலும் 500 மாணவ மாணவிகளுக்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு 500 பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கையேடு, கேம்பஸ் மற்றும் எழுதுபொருட்களை வழங்கி தனது பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்வில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, விசிசி நாகராஜன், கட்சி அலுவலக பொறுப்பாளர் மகேஷ், மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, தொகுதி தலைவர் விஜயகுமார், தொகுதி செயலாளர் கனகராஜ், பாண்டு, ரஞ்சித், சரவணன், ராகவன், கமலக்கண்ணன் உட்பட கட்சி நிர்வாகிகள், ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உசிறு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் மரக்கன்றுகள் நட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். புதுவை மாநில உசிறு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் தனது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தொகுதிக்குட்பட்ட குர்மாம்பேட் பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் அவரது ஆதரவாளர்கள் முன்னிலையில் சேகர், சிவா, ஷியாம் உள்ளிட்டோர் ஏற்பாட்டின்படி பள்ளி மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள் மற்றும் பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். அதனையடுத்து குர்மாம்பேட் பகுதியில் உள்ள துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர் மனோகர் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் ஆதரவாளர்களான மணவேல், ரஞ்சித், ஹரிபாஸ்கர், நந்தி, ஹேமச்சந்தர், பாலா, சந்தோஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதனையடுத்து சேந்தனத்தம் கிராமத்தில் திராவிடமணி தலைமையில் அரசு ஆரம்பப் பள்ளியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் நிகழ்வில்
முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இனிப்பு மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கி பள்ளி மாணவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களான அந்த பகுதியைச் சேர்ந்த அனந்தராமன், மூர்த்தி, ராஜா, பக்ரி, முரளி, ராஜேஷ் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் முன்னிலையில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார். அதனையடுத்து முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தானுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 2 புதிய வகுப்பறைகள் கட்டும் பணியினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளிக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பில் புதிதாக 2 வகுப்பறைகள் கட்டும் பணியின் துவக்க நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் மற்றும் தொகுதி முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரியில் நாளை விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகர் சிலைகள், பூஜை பொருட்கள், பழங்கள், அலங்கார பொருட்கள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு மூலவர் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க உள்ளார். புதுவையில் விநாயகர் சிலை விற்பனை தீவிரமடைந்துள்ள நிலையில் விநாயகர் பூஜைக்கு தேவையான குடை, எருக்கம்பூ, மாலை மற்றும் அருகம்புல், மா இலை, ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, விளாம்பழம், கம்பு, கதிர், மக்காச்சோளம், கலாக்காய், மாதுளம், கொய்யா, நாவல், திராட்சை மற்றும் செங்கரும்பு போன்ற அனைத்து பொருட்களின் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. மேலும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. நேரு வீதி, காந்தி வீதி, சாரம், சின்னமணிக்கூண்டு, முத்தியால்பேட்டை மார்க்கெட் உட்பட பல்வேறு இடங்களில் விநாயகர் சதுர்த்தி பூஜைக்கான பொருட்களை வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக அலைமோதுகின்றனர். பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ளார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் திட்ட மதிப்பீடுகளை தயாரிப்பதற்கு 2024-25 ஆண்டுக்கான புதுச்சேரி, காரைக்கால், ஏனம் மற்றும் மாகி பகுதிகளுக்கான தனித்தனி புதிய விலைப்பட்டியல் அடங்கிய புத்தகத்தை முதல்வர் ரங்கசாமி சட்டசபையில் இன்று வெளியிட்டார். இதேபோல் பொதுப்பணித்துறையில் பணிகள் மேற்கொள்ள ஒப்பந்ததாரர்களுக்கான ஒப்பந்த திறன் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட அரசாணையினை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதன் மூலமாக புதுச்சேரி ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறையில் 20 கோடி ரூபாய் வரையிலான பணிகளை தளர்த்தப்பட்ட கட்டுப்பாடுகளுடன் ஏலத்தில் கலந்து கொண்டு மேற்கொள்ளலாம். இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே, தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் குடிநீர் கட்டணத்தை இணையதளத்தில் செலுத்தும் வசதியை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி நகராட்சியில் பொதுப்பணித்துறையால் குடிநீர் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் தண்ணீர் கட்டணத்தை வரிசையில் நின்று மக்கள் செலுத்தி வருகின்றனர். எனவே வரிசையில் நிற்கும் சிரமத்தை போக்கிடும் வகையில் இணையதளத்தில் கட்டணத்தை செலுத்தும் வசதியை பொதுப்பணித்துறையினர் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உதவியுடன் செயல்படுத்தியுள்ளனர். இணையதளத்தில் தண்ணீர் கட்டணம் செலுத்தும் வசதியை முதல்வர் ரங்கசாமி இன்று துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் ஜெயந்த்குமார் ரே, தலைமை பொறியாளர் தீனதயாளன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் புதுச்சேரி மண்டல மேலாளர் எபினேசர் சோஃபியா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடந்த கொடியேற்ற நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தின் 334ஆம் ஆண்டு பெருவிழா இன்று துவங்கியது. இன்று காலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டதை அடுத்து புதுச்சேரி, கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் திருப்பலி நிறைவேற்றியதைத் தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்ற நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து நவ நாட்களில் காலை மாலை திருப்பலியும் சிறிய தேர்பவனியும் நற்கருணை ஆசிரும் இடம்பெறும் என்றும் செப்டம்பர் 15ஆம் தேதி ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு ஆடம்பர தேர்பவனி நடைபெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவ பொதுமக்கள் கலந்து கொண்டு ஆரோக்கிய அன்னையை வழிபட்டுச் சென்றனர். புதுவையில் இறந்தவர்களின் பெயரை குடும்ப அட்டைகளில் இருந்து நீக்க வேண்டும் என்று குடிமைப் பொருள் வழங்கல் துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் சத்தியமூர்த்தி இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் குடும்ப அட்டை வைத்துள்ளவர்கள் சிலர் இறந்த குடும்ப உறுப்பினர்களின் பெயரை அதிலிருந்து நீக்கவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் துறையின் அனைத்து வகையான உதவித்தொகை மானியங்கள் வெளியிடுவதில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்படுவதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டைதாரர்கள் குடிமைப் பொருள் வழங்கல் துறை அலுவலகத்தை அணுகி இந்த அறிவிப்பு வெளியான 30 நாட்களுக்குள் அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து இறந்த உறுப்பினர்களின் பெயரை நீக்க வேண்டும் என்றும், சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டையை சரிபார்க்க துறையின் இணையதளத்தை பார்வையிடலாம் என்றும், தவறினால் சம்பந்தப்பட்ட குடும்ப அட்டை துறையின் தரவு தளத்தில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படும் என்றும், உதவித்தொகை மானியங்கள் அந்த அட்டைக்கு வழங்கப்படாது